பைத்தான்ல வேரியபிள்ஸ்னா என்ன? வேரியபிள்ஸ் அப்படின்னா ஒரு வேல்யூவை ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே x = 5 y = வெப் டிவி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டேட்டாவுமே நம்ம ஒரு வேல்யூவில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பேர் தான் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மற்ற லாங்குவேஜில் கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு கமெண்ட்டை கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. டைரெக்டாக இதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் செட் பண்ண முடியும். ஒரு வேரியபிளை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டாக நீங்கள் அசைன் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அந்த வேல்யூ வேரியபிளாக ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதே நேரத்தில் உங்களால் அந்த வேரியபிளை அப்டேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் இருக்கிற டே டு டே கிச்சனை வச்சு சொல்கிறேன். இந்த கிச்சனை வச்சு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால வேரியபிள்னால் என்ன அப்படின்றது ரொம்ப ஈஸியாக புரியும். உங்கள் கிச்சனுக்குள்ளே நிறைய பொருட்கள் வச்சுருப்பீங்க, நிறைய பாக்ஸஸ் வச்சுருப்பீங்க, நிறைய கேன்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு கேன்ஸுமே ஒவ்வொரு பர்பஸுக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பாக்ஸை பல்ஸ் பாக்ஸ், அதாவது பருப்பெல்லாம் கொட்டி வைக்கிற பாக்ஸ், இதுக்கு பருப்பு பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருப்பீங்க. இன்னொன்று ஆயில் கேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பீங்க. அதில் நீங்கள் கடலெண்ணெய், வேர்க்கடலை இந்த மாதிரி எண்ணெய்களை ஊற்றி வச்சுருப்பீங்க. இன்னொன்று ஹாட் பேக்ஸ், நம்ம இட்லி இல்லை தோசை சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது செய்கிறப்போ அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு கேனாக இருக்கும். இப்போது நம்ம கிச்சனுக்குள்ளவே பல்ஸ் பாக்ஸ், ஆயில் கேன், ஹாட் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டான பொருட்கள் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான பொருட்களை டிஃப்ரெண்ட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தான் வேரியபிள்ஸ். நம்ம எப்படி ஒரு கிச்சனில் நம்ம டிஃப்ரெண்ட்டான பொருட்கள் டிஃப்ரெண்ட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி இங்கே நிறைய டேட்டா டைப் இருக்கும். இந்த நிறைய டேட்டா டைப்பை நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றத ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல விசுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடில் நான் ஒரு நியூ ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் பைத்தான் அப்படின்னு டைப் படித்தேன்னா இங்கே பைத்தான் ஃபைல் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த பைத்தான் ஃபைலில் இப்போது நான் a = 10 அப்படின்னு கொடுக்குறேன், b = 20 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது பிரிண்டில் a+b அப்படின்னு கொடுத்து இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணிக்க சொல்லுது, நான் சேவ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல எனக்கு 30 அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கு. ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்கு, இப்போது a அப்படின்ற ஒரு பேரில், அதாவது ஒரு வேரியபிளில் நான் 10 அப்படின்ற நம்பரை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். b அப்படின்ற ஒரு வேரியபிளில் நான் 20 அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம பெரிய கால்குலேஷன்ஸ் பண்ணுறப்போ நம்ம எல்லா இடத்துலையுமே மேனுவலாக ஒரு நம்பரை கொடுக்க முடியாது. ஒரு ஃபங்க்ஷனை ஒரு வேரியபிளுக்கு நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை நம்ம கால் பண்ணும்போது, இல்லைனா ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூவை டிக்ளேர் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறப்போ அந்த வேரியபிளை கால் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவே கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட முடியும். அதுக்காக தான் இந்த வேரியபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல வெறும் நம்மளால் நம்பர் மட்டும்தான் போட முடியுமானா இல்லை, நம்மளால் டெக்ஸ்ட்டுமே போட முடியும். அப்படின்ற வேரியபிளுக்கு நான் மை நேம் இஸ் விஜய் விக்னேஷ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஏ அப்படின்ற அந்த வேல்யூக்கு மை நேம் இஸ் விஜய் விக்னேஷ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்போது இந்த இடத்துல நான் பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனில் பிரிண்ட் ஏ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு நான் இங்கே ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இந்த இடத்துல மை நேம் இஸ் விஜய் விக்னேஷ்னு வருது. இப்போது நீங்கள் பெரிய பிளாக் எழுதுறீங்க அப்படின்னா அந்த பெரிய பிளாகுக்கு ஜஸ்ட் இந்த கண்டென்ட்டுக்கான பிளாக் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். நான் கிளியர் பண்ணிக்கிறேன். மை பிளாக் ஈக்குவல் டு அப்படின்னு நான் போட்டுட்டேன்னா இப்போ நான் ஒரு பிளாகை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம ஒரு சின்ன கண்டென்ட்டை எடுப்போம். மைக்ரோசாஃப்ட் லேர்னிங்லேருந்து நம்ம ஒரு பேராகிராஃபை காப்பி பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு பேராகிராஃபை காப்பி பண்ணிக்கிட்டேன் விசுவல் ஸ்டுடியோ கோடில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைனை மை பிளாக் அப்படின்ற ஒரு வேர்டில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு பிளாக் வெப்சைட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம் அப்படின்னா, இப்போது நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் என்ன கால் பண்ணுவேன்னா மை பிளாக் எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி கேட்பேன். இப்போ நான் நெக்ஸ்ட் லைனுக்கு போய்க்கிறேன். பிரிண்ட் மை பிளாக் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள்
ஸோ நான் மை பிளாக் தான் பிரிண்ட் பண்ண சொல்லி கேட்டேன், ஆனால் அந்த இடத்துல ஸ்டோராக இருக்கிற ஒரு வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு பெரிய பேராகிராஃபை இல்லை பெரிய டேட்டா செட்டை இல்லை பெரிய ஃபங்க்ஷனை ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம எடுத்து அடைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வேரியபிளை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த வேரியபிளை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு வேரியபிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு லெட்டரோட தான் ஸ்டார்ட் ஆகணும், அப்படி இல்லைன்னா அண்டர்ஸ்கோர் கேரக்டரோட தான் ஸ்டார்ட் ஆகணும். அந்த வேரியபிள் வந்து நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 = மை நேம் இஸ் விஜய் விக்னேஷ், நான் 2ன்ற நம்பரில் மை நேம் இஸ் விஜய் விக்னேஷ் அப்படின்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் பிரிண்ட் 2 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வருதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் எரர் அப்படின்ற மாதிரி இது. cannot assign to literal here, maybe you meant equal to instead of equal அப்படின்ற மாதிரி. அதாவது நம்ம ரெண்டுக்கு இது சமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூச்சர் கான்செப்ட்ஸில் படிப்போம். ஸோ ஈக்குவல் டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வேரியபிளாக ஸ்டோர் பண்ண முடியாது. இதுவே இந்த இடத்துல நான் 2க்கு பதிலாக ஏ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் பிரிண்ட் ஏ அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் விஜய் விக்னேஷ்னு ப்ராப்பராக ரன் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்பரை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம வந்து இந்த வேரியபிளில் ஸ்டார்ட் வித் அண்டர்ஸ்கோர் கேரக்டரை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்டர்ஸ்கோர் கேரக்டரை ஸ்டார்ட் பண்ணாலுமே அந்த வேரியபிள் ப்ராப்பராக ரன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ராப்பராக ரன் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் அண்டர்ஸ்கோர் கேரக்டரை தாண்டி வேறு எந்த ஸ்பெஷல் கேரக்டர் போட்டாலுமே அதுக்கு வேறு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆஷ் போட்டிங்க அப்படின்னா அது கமெண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அதாவது பைத்தான் ஃபைல் அந்த ஆஷ் போட்ட லைனை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது, நம்ம டெவலப்பருக்கு அது ரெஃபரன்ஸான ஒரு லைன் அப்படின்ற மாதிரி சொல்லிடும். அதனால் ஆஷை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. பர்சன்டேஜை பார்த்தீங்கன்னா இந்த மாடியூல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பேக்ஸ்லாஷ் ஃப்ரண்ட் ஸ்லாஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஃபங்க்ஷனுக்கு உண்டுது. அதனால் ஒரு வேரியபிளை நம்ம க்ரியேட் பண்ணும்போது எய்தர் அது லெட்டரில் ஸ்டார்ட் ஆகலாம், அப்படி இல்லைனா அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகலாம். ஆனால் நம்பராலேயோ அண்டர்ஸ்கோரை தாண்டி எந்த ஒரு கேரக்டராலேயுமே அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். Variable name can only contain alphanumeric characters and underscore. ஏலேருந்து Z வரைக்கும் இருக்கலாம், இல்லை 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கலாம், அண்டு அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். ஆனால் நம்பரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இதுவே நேம் 1, நேம் 2, நேம் 3ன்னு ஒரு ஆல்ஃபாபெட்டில் ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயத்துக்கு அப்புறம் நீங்கள் நம்பரை கொண்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல வேரியபிள் ஒர்க் ஆகும். வேரியபிள் நேம்ஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவ். நீங்கள் வந்து இந்த இடத்துல ஏஜ் ஸ்மால் லெட்டர்லையும் ஏ மட்டும் கேபிட்டல் லெட்டர் கொடுத்துனா இது வேற வேரியபிள், இது வேற வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பைத்தானை வந்து எடுத்துக்கும். ஸோ வேரியபிளை நம்ம நேம் கொடுக்கறதுல இன்னொரு முக்கியமான விஷயம், பைத்தானில் நிறைய கீவேர்டு இருக்குது. அதாவது அண்ட், இன், ஆர் இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கீவேர்ட்ஸை எதுவுமே நம்மளால் பயன்படுத்திக்க முடியாது. இது டிஃபால்ட் ரூல்ஸாக இருக்குது ஒரு வேரியபிள் நேமை நம்ம டிக்ளேர் பண்ணும்போது. விசுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்பரில் செஞ்சு காமிச்சேன். அதே மாதிரி இப்போ A1 அப்படின்னு வச்சாலுமே அது ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ A2 நான் சேம் விஷயத்தை கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் A1, A2, A3ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நம்பரை நம்ம ஆஃப்டர் த வேரியபிள் ஸ்டார்ட் வித் த கேரக்டர் அப்படின்னா தாராளமாக அந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். இப்போ நான் பிரிண்ட் A1 ப்ளஸ் பிரிண்ட் A2 ப்ளஸ் பிரிண்ட் A3 இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகுனா இது மூணும் சேர்ந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். ஆனால் எரர் வந்திருக்கு. ஏன் எரர் வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ப்ளஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ்ஸை நம்ம டைரெக்டாக இப்படி யூஸ் பண்ண முடியாது. அதனால் நான் ஒரே இடத்துல கொடுக்குறேன். பிரிண்ட் A1, A2, A3 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். இப்போ கொடுக்குறப்போ இந்த இடத்துல 3 முறை மை நேம் இஸ் விஜய் விக்னேஷ், மை நேம் இஸ் விஜய் விக்னேஷ், மை நேம் இஸ் விஜய் விக்னேஷ்னு 3 வேரியபிளுமே பிரிண்ட் ஆகிடுது. ஸோ இப்படி தான் ஒரு வேரியபிளை நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப மாதிரி அசைன் பண்ணணும். ஸோ இப்போது நம்ம சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு மேக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அதாவது x = 10 நான் கொடுக்குறேன், y = 5 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன், அண்ட் z = x + y அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நான் பிரிண்ட் இசட்னு கொடுத்தேன்னா
என்ன ஆகுது அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்கலாம். எரர் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல இன்டீஜரும் இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கும் வச்சுருக்கோம். அதாவது நீங்கள் நம்பரை டைரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்டீஜர், இதுவே டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரிங். நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே எதர் நம்பர் ஆர் நீங்கள் ஸ்பெஷல் கேரக்டரை கொடுத்தாலும் இட்ஸ் கன்சிடர் ஆஸ் எ ஸ்ட்ரிங். அதனால் வந்து அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியாது. ஆனால் இந்த இடத்துல நம்மளால் அதை ஆட் பண்ண முடியும். z = x + int of y அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா z அப்படின்ற ஒரு வேரியபிள் செட் பண்ணியிருக்கேன். இந்த zக்கு வந்து எக்ஸில் நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூவும் ஒய்யில் என்ன இருந்தாலும் அது இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணி, அதாவது இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி அந்த வேல்யூவும் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா 15 அப்படின்ற மாதிரி ஆன்சர் வந்திருக்கு. நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் இன்டீஜராகவோ இல்லை ஃப்ளோட்டாவோ கன்வெர்ட் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வெறும் நம்பர்ஸ் இருந்தால் அது வந்து இன்டீஜராக கன்வெர்ட் ஆகும். இன்கேஸ் அந்த ஒரு இடத்துல நீங்கள் ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கன்வெர்ட் ஆகாது. அந்த இடத்துல எரர் கண்டிப்பாக வரும். இப்போது நம்ம பார்த்த அந்த சிம்பிள் டெக்னிக்கு பேர் காஸ்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது போக போக என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் வேரியபிள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எளிமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தாராளமாக நீங்கள் என் கூடவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரலாம். அண்ட் தென் கொடுக்குற குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே வாங்க. நிறைய குவிசஸ், கொஸ்டின்ஸ் இது எல்லாமே நமக்கு அப் டு டேட்டில் காத்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் நான் டே பை டே அப்டேட் பண்ணிக்கிட்டே வரேன். இது வெப்டெக் அகாடமி. ஒன்றா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்றா வளரலாம். நன்றி.